மீனாவோட ஆஃபீஸ் விஷயமா அவங்கள பார்க்க வந்த ஒரு ஆள் ஒருத்தங்க குடி தண்ணீர் விஷயமா உங்களுக்கு ஏற்கனவே நான் நிறைய மனு கொடுத்துட்டேன், பட் அது எதுவுமே நீங்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மனுவை எடுத்து அவங்க கிட்ட நீட்ட மீனாவும் இந்த ஆளை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாதே, என்னமோ மனு கொடுத்ததா சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு சந்தேகத்தோட அவங்க கொடுத்த அந்த பேப்பரை பிரிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்குள்ள இருந்து நிறைய பணம் கட்டு கீழே விழுகுது. இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கான மீனாவும் அந்த பணத்தை எடுத்து அந்த ஆளு முன்னாடி நீட்டி இது எதுக்காக இங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க லஞ்ச ஒழிப்புத்துறை ஆபீசர்ஸ்லாம் வந்துட்டு மீனாவோட கையில இருக்க பணத்தை பார்த்துட்டு ஏற்கனவே நாங்க உங்களை விசாரிக்கிறதுக்காக வந்தோம், ஆனா நீங்க இப்போ கையும் களவுமா எங்க கிட்ட சிக்கிக்கிட்டீங்கன்னு சொல்ல அப்போ இது தனக்காக தோண்டப்பட்ட சதின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட மீனாவும் இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது, இவங்க எதுக்காக பணத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்னு கூட தெரியாது, இப்பதான் நான் இந்த பணத்தையே பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்க மீனோட பேச்ச நம்புற மாதிரியே தெரியல. அதுக்கு மாறாங்க நிறைய மீடியா ஆட்களுமே வந்து மீனா கிட்ட கேள்வி மேல கேள்வியை கேட்டுட்டு இருக்க அவங்க கூட வந்த சக்திவேலும் உடனடியா தான் எந்த தப்பு பண்ணாத ஆளு மாதிரி ஏற்கனவே இந்த அம்மாவால நானும் பாதிக்கப்பட்டவன் தான், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் பணம் தர்றேன்னு சொல்லிட்டு என்னோட கடையவே அவங்க அடிச்சு நொறுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த பகை எல்லாத்தையுமே தீர்த்துக்கிற மாதிரி அவங்க மீனாவை பத்தி ரொம்பவே மோசமாவும் தப்பாவும் பேசிக்கிட்டு இருக்க இதை கேட்டுட்டு மீனா ரொம்பவே அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்காங்க. சோ கைஸ், இந்த பிரச்சனையில இருந்து மீனா எப்படிதான் தான் ஒரு நிரபராதி, இது எல்லாமே தனக்கு தோண்டப்பட்ட ஒரு சதிக்குழின்னு சொல்லிட்டு நிரூபிக்க போறாங்க. இந்த விஷயத்துல இருந்து அவங்க எப்படிதான் தப்பிக்க போறாங்க, அடுத்த மீனா எப்படிதான் சக்திவேலோட சதி வலையில இருந்து மீள போறாங்க.